யோசேப்பு தூரத்தில் வரும்போதே அவனது சகோதரர்கள் அவனை பார்த்துவிட்டு அவனை கொன்றுவிட முடிவு செய்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர், கனவு காணும் யோசேப்பு வந்து கொண்டிருக்கிறான், இப்பொழுது நம்மால் அவனை கொல்ல முடியும், கொன்று ஏதாவது ஒரு கிணற்றில் அவன் பிணத்தை எரிந்து விடுவோம், ஏதோ காட்டு மிருகம் அவனை கொன்றுவிட்டதாக தந்தையிடம் சொல்லுவோம், அவனது கனவுகள் பயனற்றவை என்று நிரூபிப்போம் என பேசிக்கொண்டனர். ஆனால் யோசேப்பை காப்பாற்ற ரூபன் விரும்பினான். அவனை கொல்ல வேண்டாம், அவனை தூக்கி பாலைவனத்தில் உள்ள இந்த கிணற்றில் போட்டு விடுங்கள் என்றான். பிறகு அவனை காப்பாற்றி தந்தையிடம் அனுப்பலாம் என்று அவன் திட்டம் போட்டான். யோசேப்பு சகோதரர்களிடம் வந்தான். அவர்கள் அவனை அடித்து அவனது அழகான மேல் அங்கியை கிழித்தனர். பிறகு அவனை ஒரு வறண்ட கிணற்றில் தூக்கி போட்டனர். அவன் கிணற்றில் கிடக்கும்போது அவர்கள் மேலே உணவு உண்ண உட்கார்ந்தனர். அப்பொழுது வியாபாரிகள் கூட்டமாக கீலேயாத்திலிருந்து எகிப்து நோக்கிப் போவதைக் கண்டனர். அவர்கள் ஒட்டகங்களில் நிறைய செல்வங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் ஏற்றிச் சென்றனர். எனவே யூதா சகோதரர்களிடம், யோசேப்பை கொன்று மறைத்து விடுவதால் நமக்கு என்ன லாபம்? அதைவிட அவனை வியாபாரிகளிடம் விற்றுவிட்டால் நிறைய லாபம் கிடைக்குமே. சொந்த சகோதரனை கொன்றோம் என்ற பழியும் இருக்காதே என்றான். மற்ற சகோதரர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டனர். மீதியானிய வியாபாரிகள் அருகில் வந்ததும் யோசேப்பை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்து 20 வெள்ளிக்காசுகளுக்கு அவனை விற்றுவிட்டனர். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். இச்சமயத்தில் ரூபன் அவர்களோடு இல்லை. அவனுக்கு அவர்கள் யோசேப்பை விற்றுவிட்டார்கள் என்பது தெரியாது. அவன் கிணற்றை பார்த்தபோது அவன் இல்லாததை அறிந்து வருத்தப்பட்டு தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டான். ரூபன் தன் சகோதரர்களிடம் போய், அந்த இளைஞன் கிணற்றில் இல்லையே, நான் என்ன செய்வது என்று கேட்டான். அச்சகோதரர்கள் ஒரு ஆட்டை கொன்று அதன் இரத்தத்தை யோசேப்பின் அங்கியில் தோய்த்தனர். பிறகு அதை கொண்டு போய் தந்தையிடம் காட்டி, இந்த அங்கியை கண்டெடுத்தோம், இது யோசேப்பினுடையதா என்று கேட்டனர். தந்தை அந்த அங்கியை பார்த்துவிட்டு அது யோசேப்பினுடையது என்று அறிந்து கொண்டான். ஆமாம், இது அவனுடையதுதான். ஒருவேளை ஏதாவது காட்டு மிருகம் அவனை கொன்றிருக்கும். என் மகன் யோசேப்பு காட்டு மிருகத்தால் உண்ணப்பட்டான் என்று கூறினான். அவனுக்கு வருத்தம் அதிகமாகி தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டான். பிறகு அவன் தன் சோகத்தை சாக்கினாலான ஆடையை அணிந்து வெளிப்படுத்தினான். அவன் தொடர்ந்து நீண்ட நாள் மகனை பற்றிய துக்கத்தில் இருந்தான். யாக்கோபின் பிற மகன்களும் மகள்களும் அவனுக்கு ஆறுதல் கூற முயன்றார்கள். ஆனால் அவன் ஆறுதல் அடையவில்லை. நான் மரிக்கும் வரை என் மகனுக்காக வருத்தப்படுவேன் என்று கூறினான். மீதியானிய வியாபாரிகள் எகிப்தில் யோசேப்பை விற்றுவிட்டார்கள். பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு தலைவனுமான போத்திப்பாருக்கு அவனை விற்றார்கள்.